அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் போடுறோம். ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு பதிவு போடும்போதும் சொல்றது இதுதாங்க. நான் போடுற பதிவு எல்லாமே ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதோட நம்பிக்கையோட தான் நான் போடுறேன். அதனால நீங்க செய்யும் போதும், இந்த பரிகாரத்தை செய்யும் போதும் நீங்க நல்ல நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா, உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும். இதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். அதுக்காக தான் ஒவ்வொரு பதிவும் நான் ரொம்ப பார்த்து பார்த்து உங்களுக்காக போடுறேம்மா. இன்னைக்கும் அதே மாரி தான் ஒரு நல்ல பதிவு தான் நம்ம போட போறோம். அது என்னன்னா, இதையெல்லாம் சேர்த்து உங்களுடைய நிலைவாசல்ல இந்த முடிச்சு மட்டும் நீங்க போட்டு வச்சீங்கன்னா, தெய்வ கடாட்சியம் இருக்கும். நம்ம வீட்ல பணப்பிரச்சனை இருக்காது. அதாவது எந்த விஷயம் செய்ய போனாலும் தடங்கல் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். ஏன் இத நிலைவாசல்ல நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எது வந்தாலும் ஒரு நல்லது வந்தாலும், கெட்டது வந்தாலும் நிலைவாசல் வழியா தான் வரும். அப்ப நமக்கு நல்ல விஷயங்களே நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு நிலைவாசல் வழியா வரணும். அப்ப இந்த மாரி மகாலட்சுமிக்கு உகந்த பொருளா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா, நிலைவாசல்ல கட்டுனோம்னா, அது நமக்கு நல்ல ஒரு நிகழ்வு தரும். ஒரு நேர்மறையான ஒரு சக்திய நமக்கு குடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவ நான் உங்களுக்கு போடுறேன். இத எல்லாரும் செஞ்சு பயனடைங்க அப்படிங்கிறதுக்காக தான். எப்பயுமே ஒரு பதிவ நீங்க செய்யும்போதும் சரி, ஒரு பரிகாரம் நீங்க செய்யும்போதும் சரி, எந்த ஒரு காரியங்கள் நீங்க செய்யும்போதும் சரி, நம்பிக்கையோட செய்யுங்க அப்படிங்கிறது தான் நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்பிக்கை இல்லாத எந்த செயலும் நமக்கு அது பலிக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்பிக்கையோட என்னால முடியும். இத செஞ்சா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட செஞ்சா மட்டும் தான் நமக்கு அது பலன குடுக்கும். அதுக்காக தான் இப்ப இந்த பரிகாரம் எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த பரிகாரத்துக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாருங்க, இதுல ரொம்பவே நமக்கு விசேஷமானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேங்க. இது நமக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ குடுக்கும். நம்ம பச்சை கற்பூரம் எப்பயுமே சாமி படத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்க ஒரு நல்ல நிகழ்வா கொடுக்கும். நல்ல சந்தோஷமா இருக்கும். அதனுடைய வாசம் எப்பவுமே நமக்கு நெகட்டிவாவே நமக்கு எதுவுமே தராது. அந்த வாசமே நம்மளுடைய மனச எப்பயுமே தூய்மையானதா வச்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜாதிக்காய் எடுத்திருக்கேன்ப்பா. நான் முன்னாடியே போட்டிருக்க பதிவுல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஜாதிக்காங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது. நம்ம உள் உறுப்புக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, மேல நம்ம பூசிக்கினாலும் சரி, எதுனாலும் அவ்வளவு ஒரு நல்ல சக்திய கொடுக்கக்கூடியது. இந்த ஜாதிக்காய் நம்ம சமையல்ல சேர்க்கும்போதும் அவ்வளவு வாசத்த குடுக்கக்கூடியது. அதனால தான் இப்ப அவ்வளவு சிறப்பா இருக்கிற இந்த ஜாதிக்காய நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும்னா, எவ்வளவு நம்ம வாழ்க்கை முன்னோக்கி போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாதிக்காய எடுத்திருக்கேன். அதுபோக ரூ. 1 நாணயங்கள் இது எல்லாமே நம்ம மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் தான். அதனால தான் இதை எடுத்திருக்கேன். அதுபோக 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்க 2 எடுத்துக்கலாம் அல்லது 3 கூட எடுத்துக்கலாம். அது போக நான் ஒரு 3 கிராம்பு எடுத்திருக்கேம்மா. இந்த 3 கிராம்பு கொஞ்சம் மொட்டா இருக்கணும். உடைஞ்ச மாரி எதுவுமே இருக்கக்கூடாது. இது அவ்வளோதான் நம்ம எடுத்திருக்க பொருள் இது எல்லாமே வாசனை உள்ள பொருள்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்க வாசனை அதிகமா இருக்குதோ, அந்த இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. சுத்தமா இருக்கிற இடம், நல்ல வாசனை உள்ள இடங்கள், அங்க தான் மகாலட்சுமி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நம்ம இந்த மாரி பொருட்கள நிலைவாசல்ல நம்ம கட்டி வச்சோம்னா, நம்மகிட்ட வர எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்கு வரவே வராது. ஏன்னா, அந்த நிலைவாசல்லயே எல்லா வாசனை பொருட்களும் இருக்கிறதுனால, நம்மளுக்கு தெய்வங்கள் அந்த இடத்துல குடி வந்துருவாங்க. அந்த தெய்வத்த மீறி எந்த சக்தியும், கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ள வரவே வராது. நீங்க இத 1 மாதத்துக்கு ஒரு தடவ மட்டும் மாத்துனா போதும். டெய்லியோ, இல்ல வாரமோ அந்த மாரிலாம் செய்யணுங்கிற
அவசியம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு அதாவது பௌர்ணமி, இல்ல அமாவாசை, இல்ல வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என்ன நாள் நல்ல நாளா தெரியுதோ, அந்த நாள்ல இத வந்து இந்த மாரி ஒரு ஜாதிக்காய், ரூ. 1 நாணயம், ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் போல பச்சை கற்பூரம். ஒரு 3 துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்துக்கங்க. இது ஒண்ணும் நெறைய நமக்கு செலவாகுற பொருள் கிடையாது. இந்த மாரி ஒரு சிகப்பு துணியில இதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இத வந்து மூட்டையா ஒரு சிகப்பு நூலாலயோ, அல்லது அதே சிகப்பு துணியாலயோ நம்ம கட்டி, நம்மளுடைய நிலைவாசல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய பூஜை அறையில இத வைத்துடணும். வெள்ளிக்கிழமை நீங்க செஞ்சீங்கன்னா, ரொம்பவே விசேஷங்க. ஏன்னா, இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருளா இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்றோம்னா, சாமி கிட்ட வச்சு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே இத வந்து பூஜை பூஜை அறையில வச்சு விளக்கேத்தி, நீங்க உங்கள்ட்ட என்ன வேண்டுதல் என்னுடைய எப்பயுமே என்னுடைய வேண்டுதல் பலிக்கணும். நான் வந்து வேலை கிடைக்கல, எனக்கு கல்யாணம் இன்னும் ஆகல, பண பிரச்சனையா இருக்கு. என்ன உங்களுடைய வேண்டுதலா இருந்தாலும் இதுல வைங்க. வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த மூட்டையா கட்டி நீங்க உங்க நிலைவாசல்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு நிஜமாலுமே வந்து நீங்க நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இப்ப இத எப்படி நம்ம மூட்டையா கட்டிட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க. இப்ப அந்த எல்லா வாசனை பொருள் எல்லாமே நம்ம வச்சு மூட்டையா கட்டிட்டோம். அதே மாரி சிகப்பு துணியில தான் வச்சு கட்டியிருக்கோம். இத வந்து என்ன பண்றோம்னா, நம்மளுடைய நிலைவாசல்ல நீங்க கட்டுங்க. மாதத்துக்கு ஒரு தடவ மட்டும் நீங்க மாத்துனா போதும். அடிக்கடி மாத்தணுங்கிற அவசியமும் உங்களுக்கு கிடையாது. நீங்களும் இத வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவ உங்களுக்கு நான் போடுறேன். இதுல சந்தேகம் இல்லாம நீங்க இந்த பதிவையும் பரிகாரத்தையும் செஞ்சு பார்த்துட்டு அதனால பலனை நீங்க கண்டிப்பா அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். வாழ்க வளமுடன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.